சரி, இன்னைக்கு என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 10K சேலஞ்சில டே 4. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து லேப் பிராக்டிகல்ஸ். இதில எந்த யூனிஃபார்ம் போடணும் எனக்குன்னு தெரியல. அப்புறம் எல்லாத்தையும் ஒரு கலந்து பேசி கடைசியில இந்த ப்ரவுன் கலரே போட்டுட்டேன். ப்ளூ கலர் எதுக்கும் நான் வந்து பேக்கில் வச்சிருக்கிறேன். அப்புறம் ஷூ வழக்கம் போல போட்டேன். இன்னைக்கு எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. அதனால கொஞ்சம் சீக்கிரமாகவே வீட்டிலேருந்து காலேஜுக்கு கிளம்பிட்டேன். சரி, போகிற வழியில் ஏதாவது சாப்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு டீ கடையில் போய் நின்றுட்டு ஒரு டீயும் சமோசாவும் ஆர்டர் பண்ணிட்டேன். இப்போல்லாம் எங்கள் வீட்டில் யாருனால மோஸ்ட்டாக காலையில் சாப்பாட சாமி கூட்டுறதாச்சு. சரி, வேறு வழி இல்லாமல் ஒரு ரூபாய்க்கு கூட சாப்பிடலையா, அதனால சக்கரை தூக்கில் ஒரு டீயை குடிச்சிக்கிட்டே இனிமேல் சர்க்கரையே எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி என் மனசுக்குள்ள நானே ஆளாமல் பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா டயபெட்டிஸ் நிறைய பேர் வந்தால் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிடுது. ஆக்சுவலி நான் நிறைய வாழ்க்கையில் பார்த்துட்டேன். அதனால நான் முன்னாடியே ப்ரிப்பேர்டாக இனிமேல் சுகர் அவாய்ட் பண்ண போகிறேன். எனக்கு இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னு கொஸ்டின். அப்புறம் காலேஜுக்குள்ளே போயிட்டு காலேஜ் முடிச்சுட்டு நான் நல்லபடியாக எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து அதுக்கு அடுத்த நாள் ப்ராக்டிகல்ஸ்க்கு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான்லாம் வழக்கமாக ஒரு 5 வேளை சாப்பிட்டு வளர்ந்த புள்ள. இப்போல்லாம் ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்றேன். அது ஒரு வேளை வந்து ஹோட்டலில் சாப்பிட்றேன், ஒரு வேளை வந்து ஃப்ரெண்டோட பிடிங்கி சாப்பிட்ருவேன். எங்கள் அம்மா கடைசியாக வந்து நைட்டு செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க. ஒரு சில ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி. ஐஸ் ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ் ஃபார் ரீசன் நினச்சிக்கிட்டு கிடைக்கிறத உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறேன். வாழ்க்கை எல்லாத்துக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக மாறணும்னு நான் பிலீவ் பண்ணுறேன். என்னும் போல் தானே வாழ்க்கை. சரி, அதனால் அப்படியே சாப்பிட்டு கடைசியாக ஒரு கேக் இருந்துச்சு, அந்த கேக்கை டெசர்ட்டாக சாப்பிட்டு இன்னைக்கு நான் முடிச்சுக்கிட்டேன். வாழ்க்கையில் பிடிச்சி பாருங்க. டாடா பாய்.